பூவு 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 எக்கா பூ வேணுமா? நல்ல குண்டு குண்டுன்னு மல்லிப்பூ இருக்கு. பூவு பூவு பூ வேணுமா? பூவு திரும்ப இடம்லாம் கோயில் கூடையா இருக்கே. நல்ல பூ விற்கோன்னு வாங்கிட்டு வந்து ஒருத்தையும் வாங்க மாட்டேக்கல. எவ்வளவு அணக்கம் தரல. சரி, இந்த பச்சை கலர் சேலைக்கு சோக்கரும் அந்த லாங் செயினையும் போட்டுக்கிடலாம். அந்த ரோஸ் கலர் சேலை ஒன்று எடுத்துருந்தோம்ல, அதுக்கு என்ன போட ஆரத்தையும் ஜிமிக்கையும் போட்டு கலக்கிடணும். ஐயோ, எனக்கு கையும் ஓட மாட்டேக்கி காலும் ஓட மாட்டேக்கே. நாளைக்கு கூட நல்ல விதவிதமா ட்ரெஸ் போட்டுட்டு போய் கலக்கி விட்டுட்டு வந்துடணும். ஊரே நம்மளை தான் திரும்பி பார்க்கணும். ஐயோ, ஜாலியா இருக்கு. பூவே ஏக்கா பூ வேணுமா? பூவே எம்மாடி, நல்ல நேரம். எல்லாத்தையும் போட்டு மினிக்கிட்டு கடைசியில பூ வைக்காம போனா நல்லாவா இருக்கும். நான் வேற பூ வாங்க மறந்தே போனேன். தெய்வமா பார்த்து இந்த அக்காவை அனுப்பி வச்சிருக்காவ. ஏக்கோ ஏ பூக்காரக்கோ. எம்மா, இது மாயம்மா சத்தம்ல, இடத்த காலி பண்ணிடுவோம். ஏக்கோ ஏக்கோ ஏ பூக்காரக்கோ. ஐயோ, பின்னாடியே வரால, ஓடிடுவோம். ஏக்கோ நில்லுங்க. ஏக்கோ நிக்காவ. உன்ட்ட பூத்த நான் நடுத்தரல நிக்கணும். ஒரு விளக்கு 30 ரூபான்னு சொன்னா நீ 3 ரூபாய்க்குலாம் கேப்பா. மனுஷன் உன்ட்ட வியாபாரம் பண்ண முடியுமாம்மா? நான் ஓடிடுவேன். மனுஷி ஆய்வா, என்ன அலறி ஒன்னா ஓட்ட ஓடியாமா. இப்படி ஓடனே ஓட்டல எவ பூ வாங்குவா? சவத்தை அப்ப என்ன செய்ய? பூ வேற இல்லையே. நாளைக்கு பூ வைக்காம போனா நல்லாவா இருக்கும். சோதனையா இருக்கு. சரி, இவரு மார்க்கெட்டு போயிட்டு வரச்சுல பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது பூ இருந்தா வாங்கிட்டு வர சொல்லுவோம். விலையை வேற கூட்டிலாம் சொல்லுவாள்வே. சரி பரவாயில்ல, வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஏ மைனியோ, மைனியோ எங்க இருக்கிய? இந்த மைனி எந்தால போனாவே? கூப்பிட கூட சத்தம் கட்ட மாட்டுக்காவே. என்ன வந்துட்டேன். ஏன் மைனியோ, ஏன் இந்த ஓட்டம் ஓடி வரியே? ஏ மைனியோ, கொடைக்கு முன்ன உடம்ப குறைச்சிடணும்னு பயங்கர ஓட்டமாலாம் இருக்கு. நாளைக்கு கொடைய வச்சுட்டு இன்னைக்கு உடனே உடம்பு குறைஞ்சிருமாக்கும். நானே பின்னாடி அவளும் குப்பையா கிடக்குன்ட்டு விளவ கிடந்து தூத்துட்டு கிடக்கேன். சரி, நீ என்ன விஷயமா வந்தா? நான் சும்மா பழக்கம் விட்டுட்டு போலான்னு வந்தேன் மைனியோ. செட்டு செல்லெல்லாம் எடுத்துருக்கு பாத்தீங்களா? ஆமா, நீங்க சட்டை தச்சிட்டியலா? நான் சட்டையும் தைக்கல, ஒன்றும் தைக்கலம்மா. ஊர்காரியில் அவ்வளோ வேறு இப்போ தான் கொண்டு போய் சட்டையை கொடுத்துட்டு இருப்பாவே. வேற அவா யானதனன்னு தச்சு தருவா. அது என்னத்துக்கு? சவத்தா ஏன்ட்ட அதே கலரில் ஒரு ப்ளவுஸ் இருக்கு பார்த்துக்க. அதை இது கூட சேர்த்து போட்டுக்கலான்னு இருக்கேன். எனக்கே இந்த செட்டு செல்லெல்லாம் பிடிக்கவே செய்யாது. உங்கள் இளவில் நிற்க முடியாமல் தான் அதை வாங்கி வச்சிருக்கு. என்ன மைனி இப்படி சொல்லுதிய? நான் நீங்க ஆரிலாம் போட்டு தச்சு வச்சிருப்பீன்ல நினைச்சேன். ஆமாம், ஆரி போடியாவா? ஆரி பூரி தான் போடணும். என் வயசுக்கு ஆரி வரைக்கும் ஏடா சின்ன பொண்ணு. சே பரவாயில்லையே, வர வர எங்க மைனி நல்லா காமெடியெல்லாம் பண்ணியாவல. பத்மாக்கோ, அப்படி என்ன காமெடி பண்ணிய? என்ன 4 முடி இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு? சின்ன பொண்ணு இங்க பாரு, சும்மா சும்மா 4 முடிங்க அதை பத்துக்க. வேற எனக்கு கோவம் வந்துடும். சரி, இப்ப எதுக்கு மூஞ்சி இஞ்சி தின குரங்கு மாதிரி வச்சிருக்கிய? பத்மாக்கோ, இவ்வளவு சும்மா இருக்க சொல்லிடுங்க. நானே வயிற்றுச்சல்ல வந்திருக்கேன். நாளைக்கு கூட நீ குழு குழுன்னு இருப்பான்னு பார்த்தா வயிற்றுச்சல்ல வாரா. ஏன் மைனியோ, 4 முடிக்கு என்னைக்கு வயிறு எரியாம இருந்திருக்கு? அதுக்கு முன்னாடி 4 பேர் நல்லா இருந்துட்டா தான் போதுமே, வயிற்றுச்சல் ஆரம்பிச்சிருமே. சின்ன பொண்ணே, வாயை திறக்காத பார்த்துக்க, நீ வாயில குத்திடுவேன். நீ சும்மா இரு சின்ன பொண்ணு. அவளே வயிற்றுச்சல்னு வந்திருக்கா. நீ சொல்லு மயமே, உனக்கு என்ன வயிற்றுச்சல்? அது ஒன்றும் இல்லைக்கோ, எல்லாம் ரெடி பண்ணிட்டே பார்த்துடுங்க. கோயில் கொடைக்கு சவத்தை இந்த பூவை வாங்க மறந்துட்டே பார்த்துடுங்க. அப்போ பார்த்து இந்த பூக்காரி வந்தா. நானும் எக்கோன்னு ஊர் பூரா அவளை துரத்தி ஓடி இருக்கேன்க்கோ. ஓடியே போயிட்டாலே. அந்த ஓட்டத்தை நான் ஒலிம்பிக்ல ஓடி இருந்தேன்னா நான் தான் ஜெயிச்சிருப்பேன். எனக்கு தான் பரிசு கிடைச்சிருக்கோம். அது எப்படி மாயமாக்கோ? உங்களோட வேகமா பூக்காரியில ஓடி இருக்கா, அவளுக்குலாம் பரிசு கிடைச்சிருக்கோம். என்ன போய் சொல்லி ஆவமா? யாக்கோ கத்துதிய? நான் உண்மையை தானே சொன்னேன். ஏன் மைனியா, உண்மையை தானே மைனியா சொன்னேன். அந்த பூக்காரி தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்பா. இவ பின்னாடி தானே ஓடி இருக்கவ. சும்மா இதான் சின்ன பண்ணி. அவளே பாம்போல பின்னாடி ஓடி போயிட்டு களைச்சு போய் வந்து உட்காந்துருக்கா. நீ அவளை வம்பிழுத்துட்டே இருக்கியா? ஏன் பத்மாக்கோ, நீங்களும் இந்த கிரிக்கி கூட சேர்ந்துட்டு எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிய? ஏ மாயம்மே, நீ ரொம்ப போட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு கிடக்காத. எங்கள் தோட்டத்தில் உள்ள பூ நிறைய இருக்கு பார்த்துக்க. கெட்ட முடியாமல் தான் போட்டிருக்கேன். நான் கெட்டிக்கிட மாட்டேம்மா. உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து கெட்டிக்க. முடிஞ்சால் எனக்கும் கொஞ்சம் கெட்டி தந்துட்டு போ. ஏக்கா, அப்படியா? பூ இருக்கா? ஏ அம்மா, 4 முடி மூஞ்சில பெரிய பல்பால எரிவு. ஏ மைனியோ, இன்னைக்கு சூரியனே வேண்டாம் முழுக்க. சும்மா இதான் சின்ன பொண்ணு, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப தான் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா. சரி, பிளவுஸ்லாம் தச்சு எடுத்து வாங்கிட்டே எப்படி? ஆரி ஒர்க்லாம் போட்டியா? உனக்கு என்னப்பா, நீ இதே பேண்ட் சட்டையை போட்டுட்டு வந்தாலும் வந்துடுவா. நாங்கள் அப்படியா? சட்டை தைக்கணும், ஆரி ஒர்க்கு போடணும், அது இதுன்னு என்ன வேலை கிடக்கு. இது நல்ல கதையா இருக்க. உங்களை நானா வந்து ஆரி ஒர்க்கு போட்டு சட்டை தைங்கன்னு சொன்னேன்.
நீங்க நல்லா மினிக்கிட்டு அலையணும்னு ஆசைப்படுதியே போட்டு தைங்க. மாயமே நீ எப்படி எத்தனை சேலை எடுத்தா? இக்கோ கோயில் கொடைக்குன்னு எடுத்தது 2 தான் பார்த்துடுங்க. ஒன்று செட்டு சேலை, இன்னொன்று நான் கோயில் கொடைக்குன்னு தனியாக எடுத்தது. வேற நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக 1 2ன்னு பறக்கிட்டு வரும்ல, அவ்வளோத்துக்கும் சட்டை தைச்சிட்டனே. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு சேலை கட்டி அசத்திர மாட்டேன். 4 நாள் புது சேலை தான் பாருங்க. சொன்னாலும் அதுவும் சரிதான். உனக்கு என்ன, நீ டெய்லரு 10 என்ன 12 சட்டைனாலும் தைப்பா. நம்ம இந்த கொடை நேரத்தில் கொண்டு போய் கொடுத்தா சட்டையை தச்சும் தர மாட்டாள்வே. தைக்க கொடுத்துட்டு வேற கதாங்க இருக்கணும். அங்கனை வெட்டி இங்கனை வெட்டி என்னத்தையாவது குத்தி கொதறி வச்சு விடுவாள்வே. சரி, எனக்கு வேலை கிடக்கு, நான் போய் வளவை தூக்கேன். நீ கூப்பிட்டான் பாதியிலே ஓடி வந்தேன் பார்த்துக்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரி வேற வதன்னு மரத்தையா நட்டு வச்சிருக்கா பார்த்துக்க. அவ்வளோ குப்பையும் உள்ளதான் உழுவு. அவள் என்ன எடுக்கையே செய்வா, நம்ம தான் தூத்து எடுத்து வைக்கணும். சரி, நான் அவ்வளோத்தையும் தூத்து போடி, நீங்கள் போங்க. அது யார் மைனியம்? வேற யாரு, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு வசந்தாங்கவா தான். என்ன சிரிப்பு இருந்தாலும் இந்த மைனிக்கு ஓவர் நக்கல் தான் இப்போ வர வர.